விஜய் ரசிகர்லாம் கிடையாது. நான் வந்து பெரியாரின் ரசிகர், நான் அம்பேத்கரின் ரசிகர். நான் பெரியாரின் வாரிசு, அம்பேத்கரின் வாரிசு. சீமான் வந்து கடைசி வரைக்கும் விமர்சனம் தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு சீட்டு வந்து உருப்படியா வாங்க முடியாது ப்ரோ. இன்னைக்கு ஒரு பேச்சு, அன்னைக்கு ஒரு பேச்சு. பெரியாரு தான் கொள்கை பேரன்னா போல. ஏன் நான் வந்து பெரியாருடைய கொள்கை பேர இப்ப பெரியாருன்னு கழுவி ஊத்துறா போல. இந்த 5 இயர்ஸ்ல டிஎம்கே என்னென்ன பண்ணிருக்கு? நான் நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணிருக்கிறாங்க. இந்த பெண்மை முதல் திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஃப்ரீ பஸ். ஆக்சுவலி ஃப்ரீ பஸ் ஒரு நல்ல ஸ்கீம் தான், ஓகேவா? திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் நடக்கிறதப்ப விலைவாசி பயங்கரமா பிச்சுக்கு நேரும். சென்னையில பாக்குறீங்க டெவலப்பா இருக்குது. சென்னையை தாண்டி எதுவுமே இல்லை. சென்னையை தாண்டி தாம்பரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் சைடு போனீங்கனாலே ஒரு தெருவில் கூட ஒரு ப்ராப்பரா ரோடு கிடையாது. ப்ரோ என்னோட ஓட்டு இந்த வாட்டி டிவி கேக்கு தான் போடலான்னு இருக்கிறேன் ப்ரோ. எதனால ப்ரோ? விஜய் ரசிகர்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு ரசிகர் தான். நான் வந்து பெரியாரின் ரசிகர், நான் அம்பேத்கரின் ரசிகர். நான் பெரியாரின் வாரிசு, அம்பேத்கரின் வாரிசு. நான் சமூக நீதிக்காக போராடுவேன். அது எந்த கட்சியானாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அடுத்தது யார் வந்தாலும் சரி, மக்களுக்காக. ஏன் தட்டில் சோறு இருக்கும் போது கூட அத்தவன் தட்டில் சோறு இருக்கணும்னு நினைக்கிற ஆள் யார் சப்போர்ட் பண்ண அந்த மாதிரி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. சீமான் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு ப்ரோ. நான் என்ன சொல்லட்டுமா, சீமான் வந்து கடைசி வரைக்கும் விமர்சனம் தான் ப்ரோ பண்ணின்னு இருக்க முடியும். ஒரு சீட்டு வந்து உருப்படியா வாங்க முடியாது ப்ரோ. இன்னைக்கு ஒரு பேச்சு, அன்னைக்கு ஒரு பேச்சு. ஒரு காலத்துல பெரியாரை பத்தி பெரியாரு தான் கொள்கை பேரன்னா போல. ஏன் நான் வந்து பெரியாருடைய கொள்கை பேர இப்ப பெரியாருன்னு கழுவி ஊத்துறா போல. இதெல்லாம் எப்படி இருக்குது சத்தியமா சொல்றேன். ஒரு காலில் இப்படி நிற்கக்கூடாது ப்ரோ, 2 காலில் நிற்கணும். கட்சி வரைக்கும் அப்போ தான் 2 காலில் நிற்க முடியும். ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் வச்சு அரசியல் மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும். அரசியல் வந்து ஒழுங்காக பண்ணணும், தெளிவாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இந்த மேட்ரு இந்த 5 இயர்ஸ்ல டிஎம்கே என்னென்ன பண்ணிருக்கு? புரியல. இந்த 5 இயர்ஸ்ல டிஎம்கேவால எவ்வளோ இதாக இருக்கு ப்ரோ? இந்த 5 இயர்ஸில் டிஎம்கே வந்து நல்லா நான் நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண்மை முதல் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பஸ்ஸு. ஆக்சுவலி ஃப்ரீ பஸ் ஒரு நல்ல ஸ்கீம் தான், ஓகேவா? அந்த ஃப்ரீ பஸ்ஸை விடுற பேரில் இப்போலாம் ஃபுல்லாக டீலக்ஸ் பஸ், ஏசி பஸ் தான் இருக்குது. ஒயிட் போர்டு இல்லை, ப்ளூ போர்டு இல்லை. ஒயிட் போர்டு, ப்ளூ போர்டு இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து அதையும் கொஞ்சம் ஏசி பஸ்ஸால் வந்து 30 ரூபா ஏசி பஸ்ஸு டிக்கெட்டு, ஓகேங்களா? ஒயிட் போர்டு இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பஸ்ஸுக்கு தான் ப்ரோ நம்ம வந்து இது பண்ணோம். அதான் மேட்ரு. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, எப்போ நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 1952லேருந்து நம்மளது எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சி தான் வந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க, ஓகேவா? ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. தலைவர் வந்து வந்தாருன்னா ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கடன் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் கோடி. இப்போ அடுத்தது இந்த யார் வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் நடக்கிறதப்ப விலைவாசி பயங்கரமாக பிச்சுக்கு நேரும். இப்போ ஒரு 10 ரூபா சோப்புனா அடுத்தது ஒரு 20 ரூபா சோப்பு வாங்கணும். நம்மள மாதிரி ஆள் கூட வாங்கிடலாம். சாமானிய மக்களால் எதுவுமே வாங்க முடியாது. உங்களால் வாங்கலாம், உங்களால் வாங்கலாம், என்னால் வாங்கலாம். அடிப்படை மக்களால் வாங்க முடியாது. புரியுதுங்களா? இங்கே சென்னையில் பார்க்குறீங்க டெவலப்பாக இருக்குது. சென்னையை தாண்டி எதுவுமே இல்லை. சென்னையை தாண்டி தாம்பரம், செங்கல்பட்டு, இந்த சைடு வந்து இந்த சைடு திருவள்ளூர் சைடு போனீங்கனாலே ஒரு தெருவில் கூட ஒரு ப்ராப்பராக ரோடு கிடையாது, ஓகேங்களா? எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி, அம்பேத்கர் என்ன சொல்ல, எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ரோடு போடணுன்னா கூட எல்லா மக்களும் அந்த தெருவுலேயும் போகணும், அந்த மக்கள் அந்த ரோட்டு உள்ளேயும் போகணும். அதுதான் அது வந்து இந்த ஆட்சியில் நடக்கும்னு பார்க்குறோம். ஏன்னா அதிமுக கூட பாஜக கூட்டணி இருக்குது. ஒரு மதவாத அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ஏற்க மாட்டாங்க, புரியுதா? இது பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணில் வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதவாத அரசியலை எதிர்க்க மாட்டாங்க. திமுக அரசியல் வந்து ஊழலுக்குன்னே பிறந்தவங்க. கடைசி வரைக்கும் அந்த குடும்பமே வாழ்ந்துன்னு இருக்கும். கலைஞர் வந்தா போல, கலைஞர்லேருந்து ஸ்டாலின் வந்தா போல, ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தா போல, அடுத்தது அவங்க பையன் இன்பநிதி வரா போல. உங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குது, எனக்கு ஏதோ இருக்குது. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு இருக்குது. அவங்க பையனுக்கு என்ன தெரியும்? கடைசியில் அவங்க பையன் வந்து என்ன ஆள முடியுமா? அதை நான் ஏற்றுக்க முடியுமா? அதனால் வந்து இதுக்கு ஒரு மாற்றம் வேணும். கடைசி ஒரு பிறகுற குழந்தைய கூட ஒரு ஜனநாயக உரிமை இல்லை, அவனுக்கும் அந்த ஆசை வரணும். ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். அதுக்கு எந்த ஒரு கட்சினா எப்படி சொல்கிறது, ஒரு மன்னராட்சி இல்லாமல் எல்லா மக்களுக்குமே, சாமானிய மக்களுக்குமே எல்லாத்தோட உரிமையை கொடுக்கறதுக்கு இதை எதிர்பார்க்குறோம். ஓட்டுரிமைன்றது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. நாடாளுமன்ற தேர்தல்னு வருது, அது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. அங்கே எதிர்க்கிறனால தமிழ்நாட்டோட தயவு தேவை, இங்கே இருக்கிறனால தமிழ்நாடோட தயவு தேவை. அதனால் கண்டிப்பாக டிவிக்கு ஓட்டு போட ஒரு நம்பிக்கையில் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுறோம். அதான் ப்ரோ மேட்ரு. சரி, நேற்று வந்து ஜூலி வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எதுவுமே நான் கேட்கல. நான் வந்து ஜூலியாலாம் சொல்ல, அவங்களுடைய உரிமை.
நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணீங்களா, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் அவங்கள விமர்சனம் பண்ணிப்பேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். அதெல்லாம் மேட்ரே இல்லை ப்ரோ. ஜூலி கீழி யாருனா இருக்கட்டும் ப்ரோ. இல்லை ப்ரோ, ரொம்ப இதாக பேசுகிறாங்கல்ல தளபதி, உங்க தலைவர் வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்களே, அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து மக்கள் சேவை பண்ணியிருக்காரா? மக்கள் சேவை பண்ணியிருக்கிறாரா ப்ரோ? ஜூலி வந்தீங்கன்னா மக்கள் சேவை பண்ணிக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஜூலினா மக்கள் சேவை பண்ணி விடுங்க ப்ரோ. அவங்க பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுன்னு போயிடும். எப்பயுமே நான் சொல்கிறேன், கொலைக்கிற நாய் கச்சேரிக்கு குலைச்சின்னு தான் இருக்கும். அதுதான் மேட்ரு. நீங்கள் எப்படி தெரியுமா, தெருவில் இருக்கிற நாயை கை விட்டு வீட்டுக்குள்ளே கூட்டினா திருப்பி ரோட்டுக்கு தான் போகும் பார்த்தீங்களா, அந்த மாரி அது இதான் அந்த மாரி கதை. ஸோ அதனால் வந்து கத்தின்னு இருக்கிறவங்க கட்சி வரைக்கும் கத்தின்னு தான் இருப்பான். அதான் இது அரசியல். எப்பவுமே இப்போ தளபதிக்கு தான் ப்ரோ. தளபதி விஜய்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை விட எங்களுக்கு எது வேணாம், அவர் புது மாற்றம் வேண்டுறதுக்காக அவருக்கு நான் வரணும் ப்ரோ. அவ்வளோதான். எதுக்காக மாற்றத்தை மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். எதுக்காக புது மாற்றம் இது மாற்றம்னா எதுவுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க. இவருக்கு நம்ம புதுசாக வழி விடுவோமே, வந்து என்ன மக்களுக்கு எதிர்பார்க்குறோம், எதாவது நல்லது செய்வார், எதாவது பண்ணி கொடுப்பாருன்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். வரட்டும் ப்ரோ, டிவிக்கே வரட்டும் ப்ரோ. நானா வேற யாருக்கு தளபதி இவ்வளோ கிட்ட பார்த்துட்டு அவருக்கு போடாம இருந்தா எப்படி? ஆஸ் யங்ஸ்டரா இருந்துக்கிட்டு இன்னைக்கு பாருங்க அந்த நல்ல மஞ்ச சொக்காவை போட்டு வந்திருக்கோம். எதனால ஓட்டு போறீங்க? அவர் ஒரு ஃபேக்டராக இருக்காருன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்கார் இல்லையா? ஸோ ஒரு ஆக்சுவலி முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் இருந்துச்சு. தோஸ் ஹூ வாண்ட் டு சேஞ்ச் தே வில் ஓட்ல. ஸோ தே மைட் ஓட். ஸோ அதனால் மோரோவர் அவர் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு. ஸோ காமராஜரையும் வச்சுருக்காரு, பிஆர் அம்பேத்கரையும் வச்சுருக்காரு. ஸோ எல்லாரையும் ஒரு இதை வச்சுருக்காரு இல்லையா, ஒரு ஃபேக்டராக. ஸோ அப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் பாலிடிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் அதை தவிர்த்து ஒரு ஃபேக்டராக இருக்கார் இல்லையா? ஸோ அதனால் மேபி அவருக்கு நான் சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். இந்த வாட்டி ஏன் ஓட்டு போடக்கூடாது? நீங்கள் வந்து ஏன் ஓட்டு போட பண்ணீங்க, ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் கேட்பேன். சிம்பிள். இப்போ டிஎம்கே 5 இயர்ஸ் வந்து இது பண்ணாங்கல்ல, அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது? ஓகே, நான் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பேடும் கிடையாது, ஒரு ஆவரேஜ் தான். பிகாஸ் எஸ்பெஷலி இந்த கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு 1000 rupees போடுறது அதுவாக இருக்கட்டும், இந்த மகளிருக்கு ஒரு 1000 rupees கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பட் நிறைய மைனஸஸும் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, ஆவரேஜ் தான். பட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாங்க. பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை விஜய் கரெக்டாக ப்ராப்பர் யூஸ் பண்ணிட்டாருன்னா சூப்பராக ஸ்லாஷ் பண்ணிடலாம். சரி, உங்கள் ஓட்டு யாருக்கு ப்ரோ? டிவிக்கே தான் ப்ரோ. எதனால ப்ரோ ஓட்டு போறீங்க? நான் தேர்ட் டைம் ப்ரோ. என்ன ப்ரோ? 3வது வாட்டி. இல்லை, எதனால ஓட்டு போறீங்க ப்ரோ? எதனால ஒரு மாற்றம் ஒன்று கம்பல்சரி தேவைப்படுது. மாற்றம் ஒன்று வேணும். கம்பல்சரி. அந்த மாற்றம் ஏடிஎம்கே ஏங்க டிடிஎம்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் வந்து சேர்ந்துறோம். ஃபர்ஸ்ட் மெயின் எந்த மாதிரி மாற்றம் ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? மாற்றம் வந்துட்டு இப்போ மெயின் யாருக்குமே வேலை வாய்ப்பு கிடையாது. போதைப் பொருள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் நின்னா அங்கே போய் இங்கே போய் சொல்லிட்டு கம்பல்சரி அலக்கழிக்கிறாங்க. எல்லாமே வந்து நம்ம தளபதி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டப்பு தான். அதுதான் இப்போ அதிகமாக வந்துட்டு ஓடின்னு இருக்கு. அதனால தான் ஒரு மாற்றம் எல்லாருக்குமே தேவைப்படும் சொல்லி தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு புதுசாக ஒன்று மாறுறது கிடையாது. நாங்களும் ஆல்ரெடி டிஎம்கே இருந்து தான் நாங்கள் மாறுறோம், புரியுதுங்களா? அதனால கம்பல்சரி எங்களை மாற்ற வேண்டும் சொல்லி தான் நாங்கள் வெயிட்டிங். சீமான் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு ப்ரோ விஜய. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தா வேலை ஆகுது ப்ரோ. நம்ம ஒர்க்கு நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அவங்களாம் கேட்குறவங்க கேட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு செவி சாய்க்கவே கூடாது. ஆனால் விஜய் என்ன பேசினாலுமே வந்து ஜூலி வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ப்ரோ. அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் அப்படி தான் ப்ரோ இருக்கும். பிஸ்கெட் இல்லைனா நாய்க்கு அளவுக்கு தான் செய்யும். நேற்று கூட ஒரு ஏதோ மெரினாக்கு போராட்டம் போயிருந்தாங்க போல, அங்கேயும் வந்து விஜய் பற்றி தான் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம ஒர்க்கை நம்ம கிளியராக பண்ணால் போதும் ப்ரோ. அது வரைக்கும் எங்கள் ஜோன் வரைக்கும் நாங்கள் பக்காவாக பார்த்துக்கிறோம். அவங்கவுங்க ஜோன் ஒவ்வொரு டிவிக்கில் இருக்கிறவங்க வந்துட்டு பணத்துக்காக யாரும் வேலை செய்யலை. தளபதி என்ற ஒரு நேமுக்காக தான் வேலை செய்யணும். அந்த ஃப்ரேம், அந்த நேம், அது மட்டும் தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்குறோமே. எதுக்கு எடுத்தாலும் தளபதி விஜய்க்கு எங்கே போனாலுமே இது கிடையாது. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதை பற்றி ப்ரோ நாங்கள் தான் ப்ரோ எப்போவுமே கலெக்ஷன், நாங்கள் தான் எப்பவுமே எலெக்ஷனும் நாங்கள் தான் ப்ரோ. இல்லை, படம் வந்து சென்சார் கொடுக்கவே இல்லை. ஆனால் படம் மாதிரி எடிட்டர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு தான் இதில் நெட்டில் விட்டுருக்காங்க. அது ஃபுல் வச்சு விட்டுருக்காங்க. அது வந்து எதனா ஃபுல்லு சைடாக விட்டுருக்காங்க. சும்மா ரிலீஸ் ஆகிருக்காங்க. இல்லை, அது வந்து எதனா கம்பல்சரி உள்கூத்து ஏதாச்சும் இருக்கும் ப்ரோ. உள்கூத்து இல்லாமலாம் வந்துட்டு இவ்வளோ, ஏன்னா வந்துட்டு அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணி அவ்வளோ பேர் வந்துட்டு கேஷ் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரொடியூசர் முதல்கொண்டு சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போன காரணமே இதுதான். அதுக்கு உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போன காரணம் டிஎம்கே தான் அதோட பர்சனல் லைஃப் பற்றி நிறையா பேசுகிறாங்க ப்ரோ. அவங்கவுங்க பர்சனல் லைஃப் எடுத்தால் நாரி போயிடும் ப்ரோ. பட் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. தளபதி என்ன சின்னதாக ஒன்று நாளுமே ரொம்ப 1000 சொல்லி பேசிக்கிறாங்க சார். பணம் எங்கே கொடுக்குறாங்க தான் ப்ரோ பேசுவாங்க.